அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம சாமுண்டீஸ்வரி புருஷன் ராஜராஜன் அந்த மருது கத்தியால குத்திட்டான். இனிமேல் உன்னைய வெளியே விட்டா இந்த கல்யாணத்தை நீ நிறுத்திடுவ, அதனால நீ உயிரிடவே இருக்க கூடாது அப்படின்னுகிட்டு நம்ம ராஜராஜனை கத்தியால குத்திட்டா. இப்ப நம்ம ராஜராஜன் உயிருக்கு போராடுறாரு. அததான் ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ராஜராஜன் வந்து டேய் மரியாதையா இந்த கல்யாண மண்டபத்தை விட்டு ஓடி போயிரு அப்படின்னு மருது பேர் மிரட்டுறாரு. அந்த மருது வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கடுத்து அந்த ராஜராஜன் வந்து நீ போவல்னா நீ உயிரோட இங்க இருந்து போக மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்தாரு. கத்தி எடுத்து உன்னைய குத்தி கொல்ல போறேன்டா அப்படின்னு அந்த மருதுவை மிரட்டினாரு. அந்த மருது வந்து இனிமேலும் உங்களை விட்டு வச்சா அது சரிப்பட்டு வராது, அதாவது இப்பவே உங்க கதையை முடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ராஜராஜன் கையில இருந்த கத்தியை பிடுங்கி நம்ம ராஜராஜனை வந்து குத்திட்டான் மருது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைய கூப்பிடுறதுக்காண்டி அந்த சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் மருது ரூமுக்கு வாராங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கதவு தட்டுறாங்க. மாப்பிள்ளை கதவு தராங்க அப்படின்னுகிட்டு அந்த மருது வந்து இவரை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னுகிட்டு நம்ம ராஜராஜன் வந்து கட்டிலுக்கோடி தள்ளி விட்டு ஒரு போர்வை வச்சு மூடி போட்டாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அங்க போய் மேடையில தாலி கட்டுறதுக்கு உட்கார்ந்துருக்காரு. ஆனா அங்க ஐயர் வந்து தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லல, கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு நம்ம கார்த்திக்கு பந்தாவா மாசா வந்து இறங்கினாரு. அது வேற லெவல். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆதாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம கார்த்திக்கு வந்து சாமுண்டீஸ்வரி முன்னால நிரூபிச்சாரு. அதுக்கடுத்து நம்ம ராஜராஜன் வந்து சத்தம் கேட்டு ரூமுக்குள்ள புலம்புற சத்தம் கேட்டோடனே நம்ம கார்த்திக் வேகமா போய் மாமா அப்படின்னு கத்தி நம்ம ராஜராஜனை தூக்குறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இனி குத்துனது இந்த மருதுதான் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கடுத்து அந்த மருதுவை அரண் நொறுக்கிட்டாரு நம்ம கார்த்திகை. ஒரு தரமான எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.